ஜூன் 14 திருச்சியில் மதச்சார்பின்மை காப்போம் மாபெரும் மக்கள் எழுச்சி பேரணி. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் முனைவர் தொல் திருமாவளவன் அழைக்கிறார். மதம் மக்களுக்கானது, அரசுக்கானதல்ல. வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. 2 விஷயங்கள் என்னை மிகவும் பாதித்த விஷயங்கள், சிந்திக்க தூண்டிய விஷயங்கள், இது உங்களோட பகிர்ந்துக்கணும் தோணுச்சு. அதுக்காகத்தான் இந்த காணொலி. முதல் விஷயம் மேகாலயாவில் நடந்த ஹனிமூன் மர்டர். இந்த செய்தி பல ஊடகங்கள்ல இன்னைக்கு வைரல் ஆயிட்டு இருக்கு. என்னடா மத்தவங்க மாதிரி நீங்களும் பரபரப்பான விஷயத்த டாபிக்கா எடுக்கிறீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. இதை தாண்டி இதுல மருத்துவ ரீதியாக இதில் இருக்கக்கூடிய உளவியல் சிக்கல்கள், ஒரு சமூகமா நாம எப்படி இதுக்குள்ள சிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கறத பத்தி பேசணும்னு தோணுச்சு. இந்தோரை சேர்ந்த, மத்திய பிரதேஷ்ல இந்தோரை சேர்ந்த 2 நபர்கள், ராஜா அப்புறம் சோனம், இவங்க 2 பேரும் திருமணம் செஞ்சுக்கிறாங்க. திருமணம் செஞ்சுட்டு ஹனிமூனுக்காக மேகாலயா போயிருக்கிறாங்க. மேகாலயா போன இடத்துல இவங்க 2 பேரையும் காணும். அப்போ அங்க இருக்கிறவங்க, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க, இவங்களுக்கு தெரிஞ்சவங்க, இவங்க கான்டாக்ட் பண்ண முடியல அப்படிங்கிறோன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. 2 பேரும் அந்த ட்ரெக்கிங், மலை பகுதியில ட்ரெக்கிங் போயிருக்கிறாங்க அப்படிங்கறத போலீஸ் விசாரணையில கடைசியா கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ ட்ரெக்கிங் போன இடத்துல இவங்களுக்கு ஏதாவது விபத்து நடந்துருச்சா, இவங்க இறந்து போயிட்டாங்களா அப்படிங்கிற செக் பண்றதுக்காக போலீஸ் வலை வீசி தேடுறாங்க. ஆனா ஒரு 10 நாளைக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கணவருடைய இறந்த சடலம் கிடைக்கிறது. அந்த சடலத்தை பிரேத பரிசோதனை செய்யும் போதுதான் தெரியுது, அவர் சாதாரணமாக இறக்கல, அவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறது தெரியுது. அப்போ கணவனுடைய உடல் கிடைச்சிருச்சே, மனைவி எங்க போனாங்க அப்படின்னு சொல்லி தீவிரமா தேடுறாங்க. இதற்கிடையில் பார்த்தா உத்தரப்பிரதேஷ்ல, அதாவது மேகாலயால இருந்து கிட்டத்தட்ட 1000 மைலுக்கு அண்ணாண்ட உத்தரப்பிரதேஷ்ல ஒரு பெண் போலீஸ்ல சரணடைறாங்க. விசாரிக்கும் போது அவர் பெயர் சோனம் என்றும் அவருடைய கணவரை கொன்றுவிட்டு இவரை கடத்தி விட்டார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு தகவலை அவங்க பதிவு பண்றாங்க. அப்புறம் தான் போலீஸ் விசாரணையில தெரியுது, இறந்து போன அந்த ராஜுடைய மனைவி தான் இந்த சோனம் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஃபர்தரா விசாரணை பண்ணும்போதுதான் முழு உண்மையும் வெளியில வருது. அதாவது இந்த பெண்ணுக்கு ஏற்கனவே இன்னொரு நபருடைய தொடர்பு இருந்திருக்கு. கல்யாணத்துக்கு முன்னாலே இவங்க விரும்பி இருக்கிறாங்க. ஆனா வீட்டுல இருக்கிறவங்க கட்டாயப்படுத்தி இவங்களை ராஜ் என்ற நபருக்கு திருமணம் செஞ்சு வச்சிருக்கிறாங்க. அப்ப இந்த அம்மா என்ன பண்ணிருக்கிறாங்க, தன்னோட காதலனோட சேர்ந்து கணவரை தீர்த்து கட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. முடிவு பண்ணதுக்கு அப்புறம் 2 பேரும் சேர்ந்து 3 பேர், காசுக்காக கொலை பண்ணக்கூடிய கூலிப்படை 3 பேரை என்கேஜ் பண்ணி அவங்கள மேகாலயாவுக்கு வர சொல்லி இருக்கிறாங்க. ட்ரெக்கிங் போலாம், சைட் சீயிங் போலாம் அப்படிங்கிற சாக்குல கணவரை தனிமையான ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் இந்த 3 பேரோட சேர்ந்து இந்த பொண்ணே அந்த பையனை கொலை பண்ணிருக்கு. கொலை பண்ணது மட்டும் இல்லாம அந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணிட்டு அங்கேருந்து இந்த 3 பசங்களோட கிளம்பி இவங்க உத்தரப்பிரதேஷ்க்கு வந்திருக்கிறாங்க. உத்தரப்பிரதேஷ்க்கு வந்தவங்க தன்னுடைய சகோதரருக்கு போன் பண்ணி பேசியிருக்காங்க. வெறும் 20 செகண்டோ 25 செகண்டோ தான் பேசியிருக்காங்க. என்ன பேசுனாங்க அப்படிங்கிறது தெரியாது. ஆனா சகோதரர் அந்த பொண்ணுக்கு அட்வைஸ் பண்ணிருக்கிறாரு, நேரா போய் போலீஸ் ஸ்டேஷன்ல சரண்டர் ஆகுங்க அப்படின்ட்டு. போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சரண்டர் ஆன பொண்ணு, கொலை செஞ்சுட்டோம் அப்படிங்கிற உண்மையை சொல்லாம 3 பேர் என்னையும் என் கணவரையும் கடத்தி வச்சு என் கணவரை கொலை பண்ணிட்டு என்னை கடத்திட்டு வந்துட்டாங்க அப்படின்னு போய் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா விசாரணையில இன்னைக்கு இவங்க தான் பிளான் பண்ணி கணவரை கொலை பண்ணிருக்காங்க அப்படிங்கிற உண்மை வெளியில வந்திருக்கு. இது போன்ற கேசஸ் ஒண்ணும் புதுசு இல்ல. 2006ல நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டையும் கேரளாவையும் புரட்டி போட்ட முன்னார் ஹனிமூன் மர்டர் அப்படிங்கிற கேஸ் ரொம்ப பாப்புலர். அனந்தராமன் அப்படிங்கிற ஒருத்தர் விஜயலட்சுமி என்கிற நபரை திருமணம் செய்கிறார். விருப்பம் இல்லாத ஒரு திருமணத்துல மாட்டிக்கிட்ட விஜயலட்சுமி அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு அனந்தராமனை கொலை பண்றதுதான் தீர்வு அப்படின்னு முடிவு பண்ணி தன்னுடைய காதலனும் அவருடைய நண்பரோட சேர்ந்து ஹனிமூனுக்கு போன, மூணாருக்கு ஹனிமூன் போன இடத்துல அனந்தராமனை கொலை பண்றாங்க. அந்த வழக்குல சம்பந்தப்பட்ட அவங்களுக்கு இரட்டை ஆயுள் தண்டனை கிடைச்சது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இப்படி எத்தனையோ விஷயங்கள் நேத்து பாருங்க, கர்நாடகால நடந்திருக்கு. ஒரு பெண் தன்னுடைய கணவர் அல்லாது வேறு ஒரு ஆணுடன் ஒரு தொடர்பில் இருந்திருக்கிறார். அந்த பெண்ணுக்கு 10 வயசுலயும் 12 வயசுலயும் 2 குழந்தைங்க இருந்திருக்கு. வீட்டுல கணவருக்கு இந்த விஷயம் தெரிய வந்தோடனே அவர் தொடர்ந்து எச்சரிக்கை பண்ணியிருக்கிறாரு. தொடர்ந்து வீட்டுல பிரச்சனை வரும்பொழுது இந்த பெண் என்ன பண்ணிருக்கா, சரி இதோட இந்த ரிலேஷன்ஷிப்பை நாம கட் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு சம்பந்தப்பட்ட காதலன், அவங்க பெங்களூர்ல ஐடி இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்றாராம், அவருக்கு போன் பண்ணி சொல்லியிருக்கிறார், சரி உன்னை கடைசி முறையா ஒரு முறை பாக்கணும், நீ ஹோட்டலுக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கிறாரு. அந்த ஹோட்டல் ரூம்ல வச்சு கிட்டத்தட்ட 20 முறைக்கு மேல் கத்தியால குத்தி அந்த பெண்ணை அதே இடத்துல கொலை பண்ணி அங்கேயே விட்டுட்டு போயிருக்கிறான். 2 நாளைக்கு அப்புறம் தான் இவங்க சடலத்தை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இப்போ அந்த பையனை கைது பண்ணிருக்கிறாங்க. இந்த மாதிரி எத்தனையோ சம்பவங்கள். காதலை ஏத்துக்காததுனால காதலிய ரயில் முன் தள்ளிவிட்ட ஆண்,
ஒரு பெண்ணை 10 பேர் சேர்ந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த கதை, சின்ன சின்ன குழந்தைங்களை செக்ஷுவல் அபியூஸ் பண்ணக்கூடிய செய்திகள், இப்படி தினம் தினம் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். இவங்கெல்லாம் எப்படி முட்டாள்தனமா இது போன்ற விஷயத்துல ஈடுபடுறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இன்னைக்கு இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாம் எவ்வளவோ சயின்டிபிக் ஆயிடுச்சு, எவ்வளவோ முன்னேறிடுச்சு. ரொம்ப ஈஸியா இது போன்ற விஷயங்கள்ல யார் உண்மையான குற்றவாளி அப்படிங்கறத இன்னைக்கு போலீஸ் எளிதில் கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு விஞ்ஞானம் வளர்ந்திருக்கு. இந்த சம்பவங்கள்லாம் படிக்கும் பொழுது 2 விஷயங்கள் நமக்கு ரொம்ப தெளிவா தெரியுது. ஒண்ணு, தங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்காக எந்த எக்ஸ்டென்ட் வேணாலும் போலாம், அது தப்பில்ல அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருக்கக்கூடிய இந்த தலைமுறை. உதாரணத்துக்கு இந்த பொண்ணுடைய கேஸையே எடுத்துக்கங்களேன். இன்னொரு பையனை லவ் பண்றேன் அப்படின்னா வீட்டுல எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல, நான் இன்னொரு பையனை விரும்புறேன் அப்படிங்கறத சொல்லியிருக்கலாம். இல்ல வீட்டுல அப்படி வற்புறுத்தி இந்த கல்யாணத்தை செஞ்சு வைக்கிறாங்க அப்படின்னாலும் சம்பந்தப்பட்ட அந்த நபர்கிட்ட உண்மையை சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்தி இருக்கலாம். மிஞ்சி போனா என்ன ஆகும்? வீட்டுல பிரச்சனை வரும், வீட்டை விட்டு வெளியே துரத்துவாங்க. நீங்க விருப்பப்பட்டவங்களோட சந்தோஷமா இருந்துட்டு போக போறீங்க. ஆனா உங்க ஆசையை தீர்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக, உங்க காதலனோட நான் சந்தோஷமா வாழணுங்கிறதுக்காக இந்த பிரச்சனைக்கு எந்த சம்பந்தமும் இல்லாத ஒரு நபரை திருமணம் செய்து கொண்டு, திருமணம் செஞ்ச ஒரு வாரத்துல அவரை கொல்லணும்னு தோணுதுன்னா அது எப்பேற்பட்ட ஒரு மனநிலை யோசிச்சு பாருங்க. இரண்டாவது, இந்த மாதிரி குற்றவாளிகள் எல்லாம் எவ்வளவு முட்டாள்தனமா செயல்படுறாங்க அப்படிங்கறதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இன்னைக்கு விஞ்ஞானம் எவ்வளவு தூரம் வளர்ந்துருச்சு. இன்வெஸ்டிகேஷன்லாம் அவ்வளவு சர்வசாதாரணமா பண்ணி நொடி பொழுதுல யாரு குற்றவாளி அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. இன்னைக்கு ஃபோரன்சிக் மெடிசன், சயின்டிபிக் எவிடன்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு வளர்ந்து கிடக்கு. அப்படி இருக்கும் பொழுது இப்படி ஒரு கொலையை பண்ணிட்டு இதுல இருந்து நம்ம ஈஸியா தப்பிச்சிடலாம், அதுக்கப்புறம் சம்பந்தப்பட்ட நம்ம காதலனோட காதலியோட சந்தோஷமா வாழ்க்கை நடத்தலாம் அப்படின்னு நினைக்கிறது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். சரி, இதுக்கெல்லாம் எங்கேருந்து இன்ஸ்பிரேஷன் வருது அப்படின்னு பார்த்தா, நிறைய குற்றவாளிகள் பல சம்பவங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, இதுக்கெல்லாம் எங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் நாங்க சினிமாவை பார்த்து கத்துக்கிட்டோம், சீரியலை பார்த்து கத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சினிமா சீரியல்ல இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, சமூகத்துல நடக்கிறதான் நாங்க படம் பிடிக்கிறோம், படமா எடுக்கிறோம், அதை பிரதிபலிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கோழி முதல்ல வந்துதா முட்டை முதல்ல வந்துதா அப்படிங்கிற கதை மாதிரி இருக்கு. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய சினிமாவோட கண்டென்ட்டையும் நம்ம கேள்வி கேட்க வேண்டிய தேவை இருக்கு. சமீபத்துலதான் 2 நாள் முன்னால தக் லைஃப் படம் பார்த்தேன். ஃப்ரேமுக்கு ஃப்ரேம் அவ்வளவு வயலன்ஸ், அவ்வளவு வக்ரம். பெண்களை எந்த அளவுக்கு ஒரு போக பொருளாக காட்ட முடியுமோ, இல்ல பெண்களை எந்த அளவுக்கு வாயிலா பூச்சியா காட்ட முடியுமோ, இல்ல ஒரு வியாபார பொருளா காட்ட முடியுமோ, அந்த அளவுக்கு அக்ரெசிவா இருக்கு அந்த படத்துல இருக்கக்கூடிய ஃபீமேல் கேரக்டர்ஸோட டிபிக்ஷன். மணிரத்னம் போன்ற ஒரு பிலிம் மேக்கர் கிட்ட இருந்து இப்படிப்பட்ட ஒரு டிபிக்ஷனை கண்டிப்பா எதிர்பார்க்கல. 1990s நடக்கிற கதை அப்படின்னு சொல்லி இதை ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா த்ரிஷாவோட கேரக்டர் எக்ஸ்ட்ரா மரைட்டல் அஃபேர்ஸ ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி இருக்கு அந்த படத்துல வரக்கூடிய அந்த கதாபாத்திரங்கள், அவங்க பேசக்கூடிய வசனங்கள். ஆம்பளைனா என்ன வேணா செய்யலாம், எந்த பெண்ணையும் தன் உடமையாக்கி கொள்ளலாம், பெண்களுக்கு வேற வழி இல்ல, சிரிச்சுக்கிட்டு சகிச்சுக்கிட்டு போகணும் அப்படிங்கிற விஷயத்த த்ரிஷா கேரக்டர் மூலமாவும், அபிராமி கேரக்டர் மூலம், கமல் கேரக்டர் மூலம், சிம்பு கேரக்டர் மூலமாவும் டிஸ்பிளே பண்றாங்க. ஆரம்பத்துல தொடங்கும் பொழுதே அந்த கதை அப்படிதான் தொடங்குது. ஒரு பெண் காதலனோட உறவு கொண்டு அவ கருத்தரிக்கிறா, காதலன் தன்னை ஏமாத்திட்டான் அப்படின்னு தற்கொலை பண்ணிக்கிறான். கருவை கலைக்கிறத விட்டுட்டு தன்னையே கலைச்சுக்கிறான். அப்போ எப்படிப்பட்ட விஷயங்களை கிரியேட்டர்ஸ் சமூகத்துக்கு கடத்துறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அப்போ கிரியேட்டர்ஸ்க்கு இருக்கக்கூடிய கிரியேட்டிவ் ஃப்ரீடம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட சேர்ந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டின்ற ஒரு விஷயத்த லிங்கே பண்ண மாட்டேங்கிறாங்க. உங்களுக்கு கிரியேட்டிவ் ஃப்ரீடம் இருக்கு, நீங்க நினைக்கக்கூடியதை படமா ஆக்கக்கூடிய கிரியேட்டிவ் ஃப்ரீடம் உங்களுக்கு இருக்கு. பட் அதே கிரியேட்டிவ் ஃப்ரீடமோட ஓரளவுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருக்கு. இந்த சமூகத்துக்கு நாம என்ன சொல்ல போறோம், அதுவும் குறிப்பாக இது போன்ற படங்களை பார்த்து ஈஸியா இன்ஃபுளுன்ஸ் ஆகக்கூடிய அடுத்த தலைமுறைக்கு என்ன விஷயங்களை நாம கடத்த போறோம் அப்படிங்கிறது இருக்குல்ல. சமீபத்துல பெரிய ஹீரோஸோட எல்லா படமும் எடுத்துக்கோங்க. ஜெயிலர் ஆகட்டும், லியோ ஆகட்டும், தக் லைஃப் ஆகட்டும், விக்ரம் ஆகட்டும், எல்லா படத்திலையும் நிமிஷத்துக்கு நிமிஷம் வயலன்ஸ். அப்போ இந்த சமூகத்தை நீங்க பிரைம் பண்றீங்க. அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம நினைக்கிறத சாதிக்கணும்னா அதுக்காக வயலன்ஸ்ல ஈடுபடுறதுல தப்பு இல்ல அப்படிங்கிற ஒரு ஜஸ்டிபிகேஷனோட நீங்க படம் எடுக்கிறீங்க.
அப்ப இது எப்படிப்பட்ட தாக்கத்தை ஒரு யங் இம்ப்ரெஷனபிள் மைண்ட்ல ஏற்படுத்தும் அப்படிங்கறது யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி சமீபத்துல வரக்கூடிய OTT பிளாட்ஃபார்ம்ஸ்ல வரக்கூடிய வெப் சீரிஸ் ஆகட்டும், திரைப்படங்கள் ஆகட்டும், வீட்டுல உட்கார்ந்து குடும்பத்தோட பார்க்க முடியல. நான் சொல்றத ரொம்ப பிற்போக்குத்தனமா நிறைய பேர் நினைக்கலாம். பட் ஆனா நான் பிராக்டிகலா இருக்கிற விஷயத்த சொல்றேன். எல்லா OTTல வரக்கூடிய வெப் சீரிஸோ இல்ல கண்டென்ட் எடுத்து பாத்தீங்கன்னா, ஒண்ணு செக்ஷுவல் பர்வர்ஷன்ஸ் பேஸ் பண்ணியிருக்கோம், இல்லைன்னா சைல்டு செக்ஸ் அபியூஸ் பேஸ் பண்ணியிருக்கோம், ஹியூமன் டிராபிகிங் பேஸ் பண்ணியிருக்கோம். இதை தாண்டி ஒரு ஆரோக்கியமான என்டர்டெயின்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற நினைப்பே இங்க கிரியேட்டர்ஸ்க்கு இல்லையே. கற்பனை வளம் குறைஞ்சு போச்சா? இல்ல ஆடியன்ஸ் இதைத்தான் விரும்புறாங்க, அப்ப அவங்க என்ன விரும்புறாங்களோ அதை நாம கொடுப்போம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு உங்க செல்ஃப் கான்பிடன்ஸ் சதிச்சு போச்சா? பெரிய பெரிய இயக்குநர்களும் இந்த டிராப்ல மாட்டிக்கிறாங்கல்ல. தரமான படங்களும் வருது, நான் எல்லா படங்களையும் தப்புன்னு சொல்லல. சமீபத்துல வந்த லப்பர் பந்து ஆகட்டும், இல்ல டூரிஸ்ட் ஃபேமிலி போன்ற படங்கள் ஆகட்டும், இட் வாஸ் கிளீன் என்டர்டெயின்மெண்ட். சிரிக்கவும் வச்சது, சிந்திக்கவும் வச்சது, பல நல்ல விஷயங்கள் இருந்தது. ரியலிசம் அப்படிங்கிற பேர்ல சமூகத்துல நடக்கிறத தான் நாங்க பிரதிபலிக்கிறோம் அப்படிங்கிற பேர்ல வன்மத்தையும் வக்கரத்தையும் எத்தனை நாள் படம் பிடிக்க போறாங்கன்னு தெரியல. இதெல்லாம் பார்த்து இன்ஃபுளுன்ஸ் ஆறவங்க தான் இது போன்ற குற்றங்கள் அதிகம் ஈடுபடுறாங்க. இது ஒரு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. வெறும் சினிமாக்காரங்க எல்லாம் ரொம்ப மோசம், இந்த மாதிரி வக்கரத்தையும் வன்மத்தையும் படமா எடுக்கிறாங்கன்னு அவங்க மேல மட்டும் பழி போட்டு நம்ம தப்பிச்சுக்க முடியாது. யூடியூப் எடுத்துக்கங்க, எத்தனையோ நல்ல வீடியோஸ் வருது, ஆனா அதுக்கெல்லாம் பெரிய வியூவர்ஷிப் கிடையாது. ஆனா இது போன்ற வக்கரத்தையும் வன்மத்தையும் பேசக்கூடிய வீடியோஸ் பாத்தீங்கன்னா இன்னைக்கு லைக்ஸையும் வியூஸையும் அள்ளிக்கிட்டு போகுது. அப்போ மக்கள் இந்த மாதிரி அடுத்தவங்க வீட்டுல ஏதாவது ஒரு விஷயம் நடக்குதா, அந்த வக்கரத்தை அந்த வம்ப பாக்குறதுக்கு அவங்க ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க. அதனாலதான் பத்திரிகையாளர் அப்படிங்கிற போர்வையில நிறைய பேர் உட்கார்ந்து இந்த நடிகை இப்படி போனா, அந்த நடிகை அப்படி போனா, இந்த ஹீரோ அப்படி போனா அப்படின்னு தினம் தினம் வன்மத்தை கொட்டிட்டு இருக்காங்க, வக்கரத்தை கொட்டிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இது ஜஸ்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம். அதை தாண்டி அவன் யோசிக்கவே மாட்டாங்க, எனக்கு இவ்வளவு வியூஸ் வருதா, எனக்கு இவ்வளவு வருமானம் வருது, இதனால யார் குடும்பம் பாதிக்கப்பட்டான்னு, யார் மன உளைச்சலுக்கு ஆளானான்னு, யார் எந்த தவறான முடிவு எடுத்தாலும் என்ன, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை அப்படிங்கிற ஆட்டிடியூடோட தான் ஒர்க் பண்றாங்க. இன்னைக்கு நாம சம்பாதிக்கணும், நமக்கான ஒரு ஃபேம் கிடைக்கணும் அப்படின்னா அதற்காக என்ன வேணாலும் பண்ணலாம், யாருடைய பர்சனல் ஸ்பேஸ்ல வேணாலும் நம்ம மூக்க நுழைக்கலாம் அப்படிங்கிற நிலைமையில தான் கொண்டு வந்துட்டு இருக்கு. அப்போ இதற்கு அவங்கள மட்டும் குத்த சொல்லி பிரயோஜனம் இல்ல. இத பாக்குறோம் இல்லையா, நாம எந்த அளவுக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கோழி முதல்ல வந்துதா முட்டை முதல்ல வந்துதா அப்படிங்கிற ஆர்குமெண்ட் மாதிரிதான் இது. சமூகத்துல நடக்கிறத சினிமால பிரதிபலிக்கிறோம்னு அவங்க சொல்லுவாங்க, சினிமால காட்டுறதான் சமூகத்துல பின்பற்றுறோம் அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. ரெண்டுமே ஒரு வே ஆஃப் எஸ்கேபிசம் தான். இந்த எஸ்கேபிசம் தாண்டி என்னைக்கு ரெஸ்பான்சிபிளா நம்ம எல்லாம் இருக்க போறோம்? நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் இந்த சமூகத்தில் ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு தாக்கத்தை, ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது அப்படிங்கிற ஒரு உணர்வு ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்குள்ளேயும் இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுதுதான் இது போன்ற கிரைம்ஸ் குறையும். 2 நாள் பரபரப்பா இதை பத்தி பேசுவோம், அதுக்கப்புறம் கடந்து போயிடுவோம். அதுக்கப்புறம் இதை விட மோசமாக ஒரு நியூஸ் வரும், அதை பத்தி இன்னும் ஒரு வாரம் 10 நாள் பேசுவோம், அப்புறம் கடந்து போயிடுவோம். ஆனா இப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை நாம ஊட்டி வளர்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கறது யோசிங்க. இதே சமூகத்துலதான் நம்மளுடைய சந்ததியினர், நம்மளுடைய பையன் பேரன் எல்லாரும் வாழ போறாங்க. நாம விட்டு செல்லக்கூடிய சமூகம் ஆரோக்கியமாக இருக்கிறதா? இந்த கேள்விய ஒவ்வொருத்தரும் நம்ம மனசாட்சி கிட்ட கேட்க வேண்டியிருக்கு. ஜூன் 14 திருச்சியில் மதச்சார்பின்மை காப்போம் மாபெரும் மக்கள் எழுச்சி பேரணி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் முனைவர் தொல் திருமாவளவன் அழைக்கிறார். மதம் மக்களுக்கானது, அரசுக்கானதல்ல.